கேக் டப்பால இன்னைக்கு பீஸா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு இன்னைக்கு பன்னீர் டிக்கா பீஸா ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதையே வந்து இன்னைக்கு ரெசிபியா எப்படி பண்றதுன்னு எடுத்து போட்டிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீஸா செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு பவுல்ல மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட ஆட் பண்றதுக்கு சுகரு, சால்ட்டு, ஈஸ்ட்டு, குளூட்டனு 4 எடுத்து வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதோட சேர்க்கறதுக்கு சுடு தண்ணி, அதாவது கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் அந்த தண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆயில் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கணும். இப்போ இந்த மிக்ஸோட வந்து சுடு தண்ணியை சேர்த்துருக்கிறேன். சுடு தண்ணியை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட இப்போ பாருங்க, பீஸா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, ஆயில் இதில் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து மேலே அப்ளை பண்ணிட்டு ஒரு கிளாத் வச்சு மூடி வச்சிடணும். இது ஒரு 45 minutes to 1 hour வரைக்கும் இதை ரெஸ்ட்டில் விடணும். அப்போ தான் இது நல்லா உப்பி வரும். இப்போ மூடி வச்ச டவலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பீஸா பேட்டர் எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்ட்டு. பீஸா பேட்டர் இந்த அளவுக்கு உப்பி வந்திருக்குது. இந்த அளவுக்கு உப்பி வந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு குத்தி விட்டு ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன். வந்து 5 போர்ஷன்ஸாக இன்னைக்கு டிவைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ இதில் ஒன்று மட்டும் எடுத்து எப்படி பண்ணுறதுன்ட்டு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து பட்டர் ஷீட்டில் லைட்டாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை போட்டு பீஸா சைஸ்க்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நான் வந்து இதை திரட்டிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து 7 inch பீஸா சைஸ்க்கு இதை வந்து திரட்டியிருக்கிறேன். இதில் வந்து பீஸா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம். அடுத்தது இது வந்து பன்னீர் டிக்கா பீஸான்றதால பன்னீரும் இதில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. பன்னீர் டிக்கா இது வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து துருவின சீஸ், நமக்கு என்ன சீஸ் தேவையோ அந்த சீஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இப்போ ப்ரீ ஹீட்டட் அவனில் வச்சு பீஸாவை நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம பீஸாவை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பீஸா நல்லா பக்காவாக பேக் ஆகிருக்குது. இது கஸ்டமருக்கு கொடுக்க ரெடி ஆயிடுச்சு. இது மேலே என்னென்ன சீசனிங்லாம் போடணுமோ எல்லாத்தையுமே போட்டு கஸ்டமருக்கு நான் இப்போ டெலிவரி பண்ணிடுவேன் சூடாகவே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.